விசிக அவர்கள் மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஸோ அந்த மாநாட்டிற்கு அதிமுகவில் இருக்கிறவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுடன் திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சியை அழைச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது, கண்டிப்பா உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் நிறைய முட்டு கொடுப்பீங்க. அதாவது சொல்லுங்க. சரிம்மா, இருக்கட்டும். ஆரம்பமே நீங்க அவரோட சேர்ந்துட்டீங்க தெரியுது. இல்ல, யாரோடும் சேரவில்லை. பரவாயில்ல, முட்டு கொடுக்குறேன்னு சொல்லும் போது அதுலயே தெரிஞ்சுங்கம்மா. இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சி. அப்படிங்கும்போது அந்த கட்சி மது ஒழிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துது. இந்த போராட்டத்தில் அதிமுகவும் பங்கேற்கலாம், அதிமுகவுக்கும் எங்களுடைய மனம் திறந்த அழைப்பு அப்படின்னு சொல்லுவது என்பது நிச்சயமாக திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு கள்ளப்புள்ளா விளையாட்டு விளையாடுறாங்கன்றது தான் பார்க்கணும். இல்லை, அதாவது திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை எப்படியும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல அஜெண்டாக்கள் இருக்கிறது. அந்த அஜெண்டாக்கினுடைய தலைவர் தான் நான் தடாரை. ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு எதிர்கட்சியை கூப்பிடுவது என்பது, அழைப்பது என்பது நிச்சயமாக இந்த கொள்கை முரண் இருக்கு, அதில் அடங்கி இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதி நாங்கள் மது ஒழிப்பை பூர்ண மது படிப்படியாக நிவர்த்தி செய்வோம். இது ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு படிப்படியாக சொல்லிட்டா, படிப்படியாக ஏறினது. மது ஒழிப்பை பற்றி பேசுகிறோம். மது ஒழிப்பை பற்றி அப்போ திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பூர்ண மதுவை கொண்டு வருவான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 3 ஆண்டுகளில் ஒரு வயிறம் பிடுங்கல. இல்லை மக்கள் பக்கம் இருந்து பேசுவாருன்னா நிச்சயம் பேச வாய்ப்பு இல்லை. சிவா மக்கள் பக்கம் எப்போ நிற்பாருன்னு சொன்னால், எப்போ திமுக எதிர்கட்சியை மாறுதோ அப்போ மக்கள் பக்கம் நிற்பாரு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடாரகிம் அவர்களுடன் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜி சிவா அவர்களுடன் பேசலாம். வாங்க. வணக்கம் சார். விசிக அவர்கள் மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஸோ அந்த மாநாட்டிற்கு அதிமுகவில் இருக்கிறவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுடன் திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சியை அழைச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது, கண்டிப்பா உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் நிறைய முட்டு கொடுப்பீங்க. அதாவது சொல்லுங்க. சரிம்மா, இருக்கட்டும். ஆரம்பமே நீங்க அவரோட சேர்ந்துட்டீங்க தெரியுது. இல்ல, யாரோடும் சேரவில்லை. பரவாயில்ல, முட்டு கொடுக்குறேன்னு சொல்லும் போது அதுலயே தெரிஞ்சுங்கம்மா. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். இந்திய அளவிலே பார்த்தால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். அப்போது அவர்கள் இந்த பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மது ஒழிப்பு பெண்கள் மாநாடு என்று நடத்துகிறார்கள். அந்த வகையிலே அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களும் மது அருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற எல்லா கட்சியிலும் இருப்பார்கள், அனைவரும் சொல்லவில்லை. ஆகவே அந்த பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நல்லதை எந்த கட்சியில் இருந்தால் சொல்லலாமே, அந்த வகையிலே அவர் தார்மீக அடிப்படையில் அதிமுக கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இன்று குறிப்பா இல்லம்மா, அது தமிழ்நாட்டில் இருக்கு சகோதரி. தமிழ்நாட்டில் இருப்பது 2 பெரிய கட்சிகள், திராவிட கட்சி அதிமுக திமுக. அப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கட்சியினர் தலைமை. அப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல அடிப்படை மது ஒழிப்பதற்கு கணவன் மாணவர்கள் அவள் தானே திருத்த முடியும். கணவர் குடித்து விட்டு அவர் அறியாத வயதில் இறந்து விட்டால் அந்த விதவில் பெண்கள் தானே பாதிக்கப்படுகிறார்கள். அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதில் தவறு தெரிவதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதிமுக கட்சிக்கு அல்லது அதிமுக கட்சியோடு விடுதலை சிறுத்தை கூட்டணிக்கு நாங்கள் செல்ல போகிறோம் என்று சொல்லியிருந்தால் ஒரு பேசும் பொருளாக பார்க்கலாம். விழிப்புணர்வு மாநாட்டிற்கு இன்னும் நாளைக்கோ இன்றைக்கோ கூட அண்ணன் தடாரகிமாருடைய கட்சி கூட விடுதலை சிறுத்தை கட்சி அழைக்கலாம். தவறு எதுவும் இல்லையே. தவறு எதுவும் இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களது கருத்து? இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சி.
அப்படி இருக்கும்போது அந்த கட்சி வந்து மது ஒழிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துது. இந்த போராட்டத்தில் அதிமுகவும் பங்கேற்கலாம், அதிமுகவுக்கும் எங்களுடைய மனம் திறந்த அழைப்பு அப்படின்னு சொல்லுவது என்பது நிச்சயமாக திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு கள்ளப்புல்லா விளையாட்டு விளையாடுறாங்கன்றது தான் பார்க்கணும். ஏதோ கள்ளப்புல்லா விளையாட்டு இல்ல, அதாவது திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை எப்படியும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல அஜெண்டாக்கள் இருக்கிறது. அந்த அஜெண்டாக்கினுடைய தலைவர் தான் நான் தடாரகி. இது போன்று அண்ணனுடைய உணர்வாளருடைய எண்ணம் எப்படியோ பிரித்து விட வேண்டும். பிரிச்சிருவீங்களாமே சார் நீங்க? அது எப்படி நாங்கள் சொன்னதான் விடுதலை சிறுத்தை இயங்குதான். விடுதலை சிறுத்தையில் வந்து தலைவர் இருக்காரு, அந்த கட்சியில் கொள்கை வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு போது நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசிக்கு சமமானது. அப்படிங்கும்போது யார் சொன்னதும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மது ஒழிப்பு ஒரு போராட்டம் நடத்துறாரு. அந்த போராட்டத்தில் அதிமுக கலந்து கொள்வது சிறந்தது அப்படின்ற அந்த சொல்லாடல் இருக்கு பற்றியில் இப்போ சிவா கூட சொன்னார். ஏதோ தேர்தல் நேரம் நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம்னு சொன்னால் அதை பற்றி பெருசாக நம்ம விவாதம் பண்ணலாம். இது ஒரு மது ஒழிப்பு போராட்டம். இந்த போராட்டத்துக்கு எதிர்கட்சியினுடைய முக்கிய தலைவர் என்றதுனால அவருக்கு அழைப்பு கொடுப்பதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிவா சொல்கிறாப்புல. சிவா சொன்னது மட்டும் இல்லை, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட அதே தான் சொல்லியிருக்காரு. அதேமாரி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட அதை தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இல்லை, மா சுப்பிரமணியன் கூட அதை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு எதிர்கட்சியை கூப்பிடுவது என்பது, அழைப்பது என்பது நிச்சயமாக இந்த கொள்கை முரண் இருக்கு, அதுல அடங்கி இருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதை கொள்கை இல்லை, இதை கொள்கை அடிப்படையில் பார்ப்பதை விட இந்த சமூகத்தை சார்ந்து, பொதுநலத்தை சார்ந்து, அந்த மது என்பது பிரதானமாக தமிழ்நாடு முழுவதும் அனைவரும் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அருந்துகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அழைக்கிறாரு. அதிமுக கட்சியில பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்களா இல்லையா? சகோதரி நீங்க சொல்லுங்க. இருக்காங்க. அதை வைத்துதான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகள்ல முக்கியமான வாக்குறுதி நாங்க வந்த மது ஒழிப்பு பூர்ண மது படிப்படியாக நிவர்த்தி செய்வோம். இது ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு படிப்படியா ஏறினது. ஆட்சிக்கு முன்னாடி நீங்க சொன்ன வாக்குறுதி மக்கள் கிட்ட வந்து புகைப்படங்கள்லாம் இருக்கு. அதுதாங்க சகோதரி முதல்வர் ஐயா, நான் அதுதான் சொல்றேன். இன்றைய முதல்வர் நாங்கள் வந்தால் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்துவோம் சொல்லுது உண்மைதான். நாங்க இதுவரை பின்வாங்க இல்லையா அந்த வார்த்தையில இருந்து. அதுதான் இந்த 3 ஆண்டுகளா நீங்க எதுவும் பண்ணல. இல்லையே, கிட்டத்தட்ட கேளுங்க, எதுவுமே பண்ணல. ஆயிரக்கணக்கான கடையில மூடி இருக்கிறோம். படிப்படியாக 26 தேர்தல மக்கள் முன்னாடி நின்னா செருப்படி கொடுப்பாங்கன்றது விடுதலை சிறுத்தை கட்சி உணர்ந்து இருக்கு. அதனால இப்ப நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கு என்ன பண்றாங்க? இல்ல அண்ணன் சரியான முறையில எந்த அலுவலகத்தின் கிளம்பி மதர் தெரியல. ஒரு ஆள் அதிமுக அலுவலக தலைமை அலுவலகத்தில நேர் ராயப்படல கிளம்பி வந்திருக்கிறாரா? எனக்கு அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. அதிமுக கூட்டணி இருந்தவர் தான் தேர்தல் நேரத்துல என்ன சொல்றாரு? எனக்கு அதிமுக என்னங்க சம்பந்தம் சொல்லிட்டு தேர்தல் கூட்டணி வச்சுன்றாரு. இதுக்கு பேர் என்ன? கூட்டணி எல்லாம் எதுவுமே இல்ல. கூட்டணி வைக்கிற அளவுக்கு எங்களுடைய கட்சி பிரம்மாண்டமான கட்சி இல்ல. அதனால நாங்க கூட்டணியில இருந்தாரு 2024 எம்பி எலெக்ஷன்ல. இருங்க, நாங்க ஆதரவு கொடுத்தோம். அதுக்கு பேர் என்னம்மா? பல அமைப்புகள் கட்சியில கூட்டணி கட்சியில வராது. அது திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்க எங்க கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு ஒதுக்கிட்டு அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதானமா? கூட்டணி பிரச்சாரம் பண்ணல, நாங்க தேர்தலில் பங்கெடுக்கல, எதுவுமே பண்ணல. ஆதரவு நிலைப்பாட்டோட நாங்க நிப்பாட்டிட்டோம். கேளுங்க, அப்படி இருக்கு. மது ஒழிப்பை பத்தி பேசுறோம். மது ஒழிப்பை பத்தி அப்ப திமுக வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பூர்ண மதுவை கொண்டு வருவான்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 3 ஆண்டுகள் ஒரு வயிறம் புடுங்கல. இல்ல ஆயிரக்கணக்கான மது கடைகளை தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக மூடிக்கொண்டிருக்கிறார்கள். வீரப்பன் காட்டுக்குள்ள இருந்த மதுக்கடையெல்லாம் முன்னதை பத்தி பேசுறீங்களா? என்ன ஒரு எதுக்கு சம்பந்தமா பேசுறாரு? என்னன்ட்டு என்னங்க இறந்து போன வீரப்பன் அவருக்கும் இதுக்கும் என்ன? இல்ல நான் என்ன சொல்றேன், கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. அப்போ அந்த வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டோம். இப்ப 2வது அந்த வாக்குறுதி மக்கள் கிட்ட போனோம்னா செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சி உணர்ந்து இருக்கு. அதனாலதான் வந்து கூட்டணியில இருக்கிற கட்சி உணர்ந்துட்டாங்க. உணர்ந்தனாலதான் இப்படி ஒரு மாநாடே நடத்துறாங்க. மாநாடு நடத்த போது கேளுங்க, இல்ல மாநாடு நடத்துறது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி மற்றும் திமுகவினுடைய நேரடி எதிரி
இருக்கா இல்லைங்களா? திமுகவினுடைய நேரடி எதிரி. அப்பேற்பட்ட ஒரு கட்சியை அடைப்பு கொடுப்பது என்பது நிச்சயமாக வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த முன்னேற்பாடு வந்து வருகின்ற 26 தேர்தல் நல்ல ஒரு மாற்றம் வரும். இல்ல இதுவெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய தன்னுடைய பார்வையை வைத்து மட்டுமே சொல்லுகிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையால விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பார்வையால மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல விஷயத்துக்காக மாநாடு நடத்துறாங்கன்னு இருக்காரு. அப்ப நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க ஆட்சியில ஏன் அனுமதிக்கிறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தை நடத்தக்கூடிய இந்த மாநாடு நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்கு எதிர்கட்சியை அழைச்சி இருக்காங்க. அதுதான் தவறாது இல்லையா? நாங்கள் தமிழ்நாடு அரசு எந்த இடத்திலாவது நாங்கள் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறதா? படிப்படியாக அமல்படுத்தி கடைசியில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம். ஏதாவது ஒரு இடம், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. சென்னையிலே கிட்டத்தட்ட 117 இடத்துல மதுக்கடைகள். 110ல 10 இடம் சொல்லுங்க. நீங்க நானும் புழங்குற இடமா பார்த்து இந்த இடத்துல இருந்து. ஆமா, புளியந்தோப்பில் ஏற்கனவே 2 இடத்துல மதுக்கடைகள் இருந்து இப்போது 1 மட்டும் பெண்ணிமில் எதிராக இருக்கிறது. வேற எங்கேயும் இல்ல. என்னங்க ஒண்ணு சொல்லுண்டாரு, டக்குன்னு சொல்லிட்டேன். நான் எல்லா மதுக்கடையிலையும் நேரடியா பாரி வரதாங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்துலயும், அதாவது வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துலயும், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துலயும் மதுக்கடை இருக்க. எந்த இடத்துல இங்க இருக்கு? இது என்ன புதுசா சொல்றோம்? என்னங்க இது? அங்க என்னங்க பள்ளிக்கூடம் இருக்காங்க? ஸ்கூல் இல்லையா? என்னங்க ஸ்கூல் எங்கேயோ இருக்கும், மதுபானம் எங்கேயோ. அந்த தெருவுல வந்து மாணவர்களும் அதாவது மா சுப்பிரமணியா, திரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெளிவாக சொல்லி நல்ல விஷயம் எது நல்ல விஷயம் என்று சொன்னால் மதுவுக்கு எதிராக போடுறது நல்ல விஷயம். அதை தான் அவர் சொல்லி இருக்கிறாரு. மதுக்கு எதிரான நல்ல அங்க பாருங்க சார். சார் ஆட்சியில என்ன பண்ணுங்க, எனக்கு உண்மையிலேயே சொல்றேன் பாருங்க, நீங்க அதிமுக தொடர்பில் சொல்றதா பொய்யாமே சார்? ஆமா பொய் தான். நான் இதுக்கு மேல நான் வந்து கழுத்தறுத்து நிரூபிக்க முடியாது. இல்ல பொய் தான். என்ன பொய் தானா? ஆமா, அதிமுக ஒரு ஒட்டுவில உறவுல சொல்றது பொய் தான். இல்ல தேர்தல் நேரடியா இருக்கிறாரு. அது என்ன ரகசியம்? மட்டும் நாம ஆதரவு கொடுத்தது சரி, மற்றபடி எங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லை, உறவும் இல்லை. அதாவது நான் கேட்பது, ஏற்கனவே இவர்கள் சொல்லுகிறார்களே திமுக வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றவில்லை, பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தவில்லை என்று சொல்லுகிறாரு. வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றக்கூடிய இடத்தில் அப்போதிலிருந்து 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற ஆட்சியில் எப்போதெல்லாம் அமர்கிறார்களோ தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். இதை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதுதான் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த சொல்லி ஐயா கலைஞர் அவர்கள் தான் நிறைவேற்றி காட்டி சாதனை படைத்திருக்கிறார். மறுக்க முடியுமா? அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகுதான் பாலாறு ஓடிக்கொண்டிருக்கூடிய தமிழ்நாட்டிலே சாராயிர ஓட விட்டார். மறுக்க முடியுமா? பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தியது யார்? ஐயா கலைஞர் அவர்கள். மறுக்க முடியுமா? அதற்கு பிறகு சாராய கடை திறந்தது யார்? ஐயா எம்ஜிஆர் அவர்கள். இதுக்கு என்ன அண்ணன் சொல்ல வருகிறார்? இதை சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன், எப்பவுமே வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்றைய இப்போ நடக்கக்கூடிய யதார்த்த நிலையை பத்தி அதுதான் சார் சொல்றேன். கேளுங்க, அரசியல் விமர்சனங்களை நம்ம கொண்டு வரோம். இங்க பார் அங்க பார், கரண்ட் பில் பெரிய சாதனையா கலைஞர் படைச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு சாராய கடை திறந்து விட்டு இவனுடைய கூட்டணி கட்சி தான் சாராய கடை திறந்து இருக்கிறாங்க. அதுதாங்க மேடம் சொல்றோம். அப்போதே பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தி சாத்தியப்படுத்தி ஐயா கலைஞர் அவர்கள் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் சாத்தியப்படுத்த முடியாது? படுத்துவார், பொறுத்ததை பாருங்கள் தான் குறைஞ்சபட்ச வேண்டுகோள் ஐயா. உங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை ஐயா. நீங்க பேச விட மாட்டேங்க. சரி, நீங்க பேசுங்க ஐயா. நான் என்ன சொல்கிறேன், எப்போவுமே திமுக மீது குற்றச்சாட்டுகள் வச்சா ஒரு ஏதாவது ஏதாவது மின்சார கட்டண உயர்வு ஏன் அப்படின்னு சொன்னால், யூபியை பார், குஜராத்தை பார், அங்கே பார், இங்கே பாருன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, பள்ளம் தோண்டி மக்களை பறிக்கிறீங்க. அடுத்தபடி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பார்த்தா தமிழ்நாடு மட்டுமா, நீங்கள் அந்த மாநிலத்தை பார், இந்த மாநிலத்தை பார், இங்கே பார், அங்கே பார், இன்னும் வெளிநாடு மட்டும் தான் சொல்லி தவிர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே மக்கள் விரோத பிரச்சனைகள்லாம் மண்ணு தொட்டு பறிக்கிறீங்க. இப்போ என்னடான்னு சொன்னால், இந்த மது விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்து அல்லது அண்ணா காலத்து விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது. கடந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு கையில் 2 கையில் மது ஒழிப்பு பேனரை பிடிச்சிட்டு இன்றைய முதல்வர், இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்றைய கனிமொழி குடும்பமே பண்ணிச்சா இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே மது என்ற அரக்கனை ஒழிப்பது தான் எங்களுடைய முக்கிய கோரிக்கைன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ என்ன படிப்படின்னு சொன்னீங்க, என்ன கேளுங்கள படிப்படின்றீங்க. இதில் உங்களை மாரி ஆளுங்க என்னன்னா
நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமா? தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல. இல்ல அப்ப தேர்தல் வாக்குறுதி வேற, தேர்தல் பிரச்சாரம் வேற. இல்லையா, இங்க பாருங்க, நீங்க எந்த மருத்துவரை கூட நீங்க கொண்டு போயிட்டு நீங்க தீர ஆய்வு பண்ணுங்க. எந்த மருத்துவரும் குடிய உடனே நிறுத்துன்னு சொல்லவே மாட்டேன். படிப்படியா தான். ஆமா, படிப்படியாக. ஆமா, படிப்படியா தான். அதை ஒரே நாளைக்கு முடிவெடுத்து விட்டால் பல உயிர்கள் இங்க செத்து மடிவார்கள். அதை வைத்துதான் படிப்படியாக நிவர்த்தி செய்து ஆட்சி முடியும் தருவால் நிச்சயமாக பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்துவார்கள். பல உயிர்கள் செத்து மடிவார்கள். இல்லையா, நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் செத்து போயிருவாங்களா சார் இந்த மாதிரி? அதனால படிப்படியாக பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய அந்த பாதையை நோக்கி முடிவில் நிச்சயமாக முடிவெட்டப்படும். மதுபான கடையில மூட செய்வார்கள் தமிழ்நாடு அரசு. இந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை 2400. ஏங்க அது எதுவுமே சிவா ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. ஒரு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்றார். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒண்ணு இல்லை, அவங்களுக்கு அறிவாலயத்திலிருந்து வருது, லட்சக்கணக்கில் வருது, பல கான்ட்ராக்டுகள் எடுக்கிறாரு. திமுக கட்சியில் இருக்கிறதுனால, திமுக ஆதரவாளர் பேசுறதுனால பல கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. அதன் மூலியமா எல்லாமே வரும்போது அவங்க அப்படிதான் பேசுவாங்க. மக்கள் நிலையில இருந்து, மக்கள் பக்கம் இருந்து பேசுவாருன்னா நிச்சயம் பேச வாய்ப்பு இல்லை. ஐயா சகோதரி, மக்களுக்கு எப்போ வந்து மக்கள் பக்கம் நிற்பாங்கன்னு சொன்னா, மக்கள் பக்கம் இல்ல சிவா மக்கள் பக்கம் எப்ப நிப்பாருன்னு சொன்னா, எப்போ திமுக எதிர்கட்சியா மாறுதோ அப்ப மக்கள் பக்கம் நிற்பாங்க.